வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலேருந்து ரொம்ப சோகமாக இருக்கியா? ஏன்னா நான் ஒரு கதை எழுதி வைக்கிறத எவனோ களவான்ட்டு போய் படம் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேஜிஎஃப் வந்து என் படம். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதி வச்சுருந்தது பூராமேவும். அதை எடுத்துகிட்டு போய் எவனோ படமாக எடுக்கிறேன். இப்போ கூட அது எடுக்க போகிறது கதையெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அந்த கதையும் எடுத்துருவாங்க. கடைசியில் அவங்க கதைன்ட்டுருவாங்க. கேஜிஎஃப் என் படம். ஆமாம், திரியில் என்ன நடக்க போகுதுன்னா, அந்த இதில் வந்து என் கதையில் வந்து மாற்றங்கள் கொடுத்துருந்தேன். அந்த பையன் வந்து செத்து போகிற மாதிரி காமிச்சிருந்தேன். அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி கெட்டி வச்சுருப்பாங்க ஒரு ரூமில். அது வந்து இவர் வந்து வாய்க்காலில் விழுந்து செத்து போகிறாருல, வாய்க்காலில் சேர்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அதை கடலை காமிச்சிருக்காங்க. இந்த இதுலேருந்து உள்ளே வந்து வருவார். அந்த நகை ஊரா எங்கே போகுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம்